தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் வசதிகள் இல்லை, பண வசதி இல்லை, அதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருளால் நடப்பதற்கான வாய்ப்பு இது நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நன்மையாக முடியும். எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வேறு இருக்கார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இதில் 2லுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, ஸோ இதெல்லாமே எனக்கு தேவைப்படுது அல்லது எதிர்பார்க்குறேன், எப்போ வரும்னு தெரிலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அது மட்டும் இல்லை, லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நல்ல லேபர்ஸாக ஸ்கில்டு லேபர் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமைவாங்க. ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அல்லது இந்த வாரம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, ஏஜ் ஆனவங்க அத்தனை பேருக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் நல்லாவே இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அடக்கி வாசிங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதனால் பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கணுமோ அந்த லாபம் மட்டும் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனாலும் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 24க்கு அப்புறம் அவ்வளோ ஒன்றும் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இல்லை. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரரால் உங்களுக்கு நன்மை ப்ளஸ் பிரச்சனை.